ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆவணி மாத கிரக நிலைகள், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார். சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி வீட்டில் கேது பகவான், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரக நிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ற விதிங்க. உண்மையாலே சொல்ல வரேன், எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதம் தொடக்க இருக்குது. ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே, உங்களுக்கு நேரம் நலமாக இருக்குது, நலம் இல்லாமல் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும். அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும், அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்ற விதிங்க. இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்தில் இந்த மாதமானது உதயமாகுது. இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது. அப்போ இந்த ராகுவின் அம்சம் பார்த்திங்கன்னா புலிங்க. அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது. ஏன்னா பாலவகரணத்தின் அதிபதி பார்த்திங்கனாக்கா பிரம்மாவாக வராருங்க. இப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றவிதிங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காவல் தெய்வம் அப்படின்னாக்க அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களை குறிப்பிடுவோம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதாவது சனி பிரதோஷமானது 2 வர இருக்குது. அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்குது. அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க. அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் வர இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணி 15ஆம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க. ஆவணி 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. அப்போ 3 நிகழ்வுகளுமே சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாகறதுனால சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, நீதி நேர்மையோடு செயல்பட போகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருன்றவிதிங்க. உண்மையாலே சொல்லப்போனால் மற்ற கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் அப்படின்றது சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது, அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும். அதில் சுபகிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளோ, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கலாம். அப்போ நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். நீதி நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றவிதிங்க. அப்போ உண்மையான சொல்லப்போனால் மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் எதிர்பார்த்து பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இல்லைங்களா. குழந்தை பேர், திருமண யோகங்கள், பொருளாதார அபிவிருத்தி, அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா தொழில்காரங்கனே சனி பகவான், வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள்
உண்டு. அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில் தொடங்கி 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 17/8/2024 அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க. எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க. 12 வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்களோட ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே 2 பிரதோஷம் வர இருக்குது. இந்த 2 பிரதோஷம் கலந்துக்குங்க. ஆவணி 1, ஆவணி 15, அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஒரு சனி பிரதோஷமும் 31/8/2024 அன்று ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு. ஒரு முழம் பூவும் ஒரு முழம் முல்லைப்பூவும் 1 லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறதை பார்க்க முடியும். அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி 22ஆம் தேதியானது வர இருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிங்க 2024 செப்டம்பர் 7ஆம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகர் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் 2 வருது இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்துங்க, வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது, இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டிங்கனாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீருன்றவிதிங்க. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க, உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. 2 பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்குளிர நடக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேஷராசிக்கான வீடியோ. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்களை அறையும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 2ஆம் இடமான குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தோடு உட்கார்ந்துருக்கார். இது இந்த மாத காலகட்டமானது பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலகட்டம் வரலும் இருக்கார். அப்போ 17ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி காலகட்டம் வரலும் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தில் உட்கார்ந்துருக்கார். இது ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்றது தான் சொல்லணும். ஆனால் அதுக்கு பிறகு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் சென்றுட்டாலும் கூட அவர் சொந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் மேசராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது தனஸ்தானத்தில் விட்டுருக்கிறனால பணம் கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் பையில் நிறையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்து இது மாதிரி சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு 9ஆம் அதிபதியோடு இன்னைக்கு குரு பகவான் சேர்ந்து உட்காந்துருக்கார். அதுவும் இந்த மாதம் 26ஆம் தேதி காலகட்டம் வரலும் தான் அந்த செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கனால முதல் 26 நாட்கள், அதாவது 17ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி காலகட்டத்துக்குள்ளார இந்த மேசராசி என்பவர்கள் உங்களோட தேவைகள் எதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் முடிச்சுக்கிறது மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஒருவேளை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பத்திரப்பதிவு, இந்த மாதிரி பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது நிலம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 17 தேதியிலேருந்து ஆகஸ்ட் 26 தேதிக்குள்ளார நீங்கள் பதிவு போட்டிங்கனாக்கா அது அழியா சொத்துக்களாக ஏற்படும்ன்றவிதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி வலுப்பெற்று உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுன்றவிதிங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி தான் உங்கள் குலதெய்வ அருளை குறிக்கக்கூடிய இடங்க. வெகு நாட்களாக நீங்கள் காத்துட்ருப்பீங்க இல்லைங்களா, சார் இந்த நிகழ்வுகள் நடக்குமா நடக்காதான்னு தெரில, வெகு நாளாச்சு, தொழில் தடையாக ஏற்பட்டு போச்சு, தொழில் வருமானங்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் குலதெய்வ கோயில்கள் இந்த மாதத்தில் வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்கள் குலதெய்வத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகளானது ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றவிதிங்க. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது
எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் இனிமேலுக்கு உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிரிகள் தொல்லைகளிலிருந்து மீண்டு வருவீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து உட்காந்துருக்கனால குடும்பத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டம் இருந்துகிட்ருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படலாம். இந்த ஆடி போய் ஆவணி மாதம் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ செவ்வாயும் குருவும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறனால வெகு நாட்களாக திருமணமே ஆகலை சார், எனக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமான திருமண யோகங்கள் கூடிய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி புதன் பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் இருந்துகிட்ருக்கார். இவர் வக்கர நிவர்த்தியானது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற ஆவணி 12ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி பிறகு இந்த புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தடை ஏற்பட்ட நபர்களும் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டத்தில் ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. தொழில் வளர்ச்சிகள் மேம்படும். திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது. சொந்த பந்தத்தினால ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படுறது. வெகு நாட்கள் நடைபெறாத இருந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் ஏதாவது இருந்தாலும் இந்த நேர காலங்களில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. உங்களோட வேண்டுதல்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா இந்த நேர காலங்களில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் விளைவாக இந்த மாதத்தில் உங்களோட நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாதிரி நடக்கிறத பார்க்க முடியும். 12 வருடத்துக்கு ஒரு முறை 12 வருடமாக போயிட்டு பிரதோஷ காலகட்டத்தில் வழிபாடு செய்த ஒரு தரிசன அமைப்பானது இந்த மாதத்தில் 2 சனி பிரதோஷம் வர இருக்குது. இந்த 2 சனி பிரதோஷத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்வதன் விளைவாக நீங்கள் எண்ணிய எண்ணங்களை தீட்டிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறதுக்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் நினைச்ச இடத்துல உங்களுக்கு கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு இடங்களானது தேடி வரும்ன்றீங்க. ஏன்னா குரு பகவானோட செவ்வாய் சேர்ந்துருக்கார் இல்லைங்களா? அப்போ நினைச்ச இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி நிலையங்களில் சேர்ந்து படிப்பை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். படிப்பை விட்ட நபர்கள் கூட இந்த நேரத்தில் படிப்பை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதே போல் ஊரை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலத்தில் உங்களுக்குன்ற ஒரு தனித்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அந்த நாட்டு குடியுரிமை கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அதனால் இந்த ஆவணி மாத கிரகங்களானது உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சின்னு இந்த காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சின்னு இந்த காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.